சென்னையில் அமைக்கப்பட்டு வரும் புதிய குத்தம்பாக்கம் பேருந்து நிலையம் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி திறக்கப்பட உள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது. முழுக்க முழுக்க ஏசி போடப்பட்டு பிரம்மாண்டமாக இந்த பேருந்து நிலையம் திறக்கப்பட உள்ளது. 427 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள குத்தம்பாக்கம் பேருந்து நிலையம் இந்த ஆண்டு ஜூன் மாதத்திற்குள் கட்டி முடிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை மாதம் சில சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி திறக்கப்படும். 98% இதன் கட்டுமானம் முடிந்துள்ளது. அழகுபடுத்தும் பணிகள், மின்சார இணைப்பு பணிகள் உட்பட 10% பணிகள் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றனர். இதுபோக அம்பத்தூர் மற்றும் தொண்டியார்பேட்டை பேருந்து முனையங்கள் முறையே 57 மற்றும் 52 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டதாகும். இதன் சீரமைப்பு பணிகளும் நிறைவு பெறும் தருவாயில் உள்ளது. இதுபோக செங்கல்பட்டு மற்றும் மாமல்லபுரத்தில் புதிய பேருந்து முனையங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. சென்னை முழுவதும் உள்ள 9 பெருநகர பேருந்து முனையங்கள் பயணிகள் பயணத்தை எளிதாக்கும் வகையில் நவீனமயமாக்கப்பட்டு வருகின்றன. இடமாற்றம் செய்யப்படுகிறது. இந்த நிலையில் பூந்தமல்லியில் இருந்து இயங்கி வரும் பேருந்துகள் இடமாற்றம் செய்யப்பட உள்ளனர். சென்னையில் உள்ளூர் அளவிலான இணைப்பை மேம்படுத்த பூந்தமல்லி பேருந்து மையம் குத்தம்பாக்கத்திற்கு மாற்றப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது. எம்டிசி பூந்தமல்லியிலிருந்து குத்தம்பாக்கத்திற்கு 150 பேருந்துகளை மாற்றி இணைப்பை மேம்படுத்தும். பூந்தமல்லி டெப்போவில் 120 மின்சார பேருந்துகள் இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து மேற்கு நோக்கி செல்லும் பேருந்துகளுக்காக இந்த பேருந்து நிலையம் கட்டப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக பெங்களூர், தருமபுரி மற்றும் தமிழ்நாட்டின் மற்ற வடக்கு பகுதிகளுக்கு இயக்கப்படும் ஆம்னி பேருந்துகள் திருமலைசை அருகே குத்தம்பாக்கத்திற்கு மாற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அங்கு வரவிருக்கும் பேருந்து நிலையங்களில் மற்ற அரசின் பயன்படுத்தாத வாகனங்களை நிறுத்துவதற்கும் சென்னை பெருநகர வளர்ச்சி ஆணையம் முடிவு செய்துள்ளது. இதனால் கிளாம்பாக்கத்தில் கூட்ட நெரிசல் குறையும் வாய்ப்புகள் உள்ளன. சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்தே ஆம்னி பேருந்துகள் தற்போது இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் முடிச்சூரில் ஆம்னி பேருந்துகளுக்கான தனி பேருந்து நிலையம் கட்டும் பணிகள் மும்முரமாக நடந்து வருகின்றன. இந்த பணிகள் முடிந்த நிலையில் கடைசி கட்ட சீரமைப்புகள் நடக்கின்றன. இங்கே பல்வேறு திட்டங்கள் வரவுள்ளனர். கோயம்பேடு பேருந்து நிலையம் மற்றும் மார்க்கெட்டில் குடியிருப்புகள், சில ஐடி நிறுவனங்கள், விளையாட்டு தொடர்பான திட்டங்கள் வரவுள்ளனர். அங்கே விளையாட்டு அரங்கம், ஹைரைஸ் கட்டிடம் ஒன்றும் வரவுள்ளது. ஏற்கனவே கோயம்பேடு மார்க்கெட் காலியாகிவிட்டது. இதையடுத்து கோயம்பேடு பேருந்து நிலையமும் மூடப்பட உள்ளது. இப்படிப்பட்ட நிலையில்தான் பெங்களூர், தருமபுரி மற்றும் தமிழ்நாட்டின் மற்றும் வடக்கு பகுதிகளுக்கு இயக்கப்படும் ஆம்னி பேருந்துகள் திருமலைசை அருகே குத்தம்பாக்கத்திற்கு மாற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அங்கு வரவிருக்கும் பேருந்து நிலையங்களில் மற்ற அரசின் பயன்படுத்தாத வாகனங்களை நிறுத்துவதற்கும் சென்னை பெருநகர வளர்ச்சி ஆணையம் முடிவு செய்துள்ளது. இந்த நிலையில்தான் இங்கே பிரம்மாண்ட ஐடி நிறுவனம் அமைக்கப்படலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இன்னும் 2 மாதங்களில் இதற்கான அறிவிப்பு வெளியாகலாம். அங்கே நில ஆய்வு தொடர்பான சோதனைகள் மேற்கொள்ளப்படலாம் என்றும் கூறப்படுகிறது.